ஓம் வாகர்த்தாய்வ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியிலும் அம்பாள் ஆலயங்களிலே பல்வேறு சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். இந்த ஆடி பௌர்ணமியில கூட அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி, கஞ்சி காய்ச்சி பிரார்த்தனை செய்வது, பால்குடம் எடுப்பது, சங்காபிஷேகம் செய்து கொள்வது என்கின்ற பல சிறப்புகளோடு கூடியது. அது இன்று புதன்கிழமை அமைந்திருக்கின்றது. இந்த கிழமைகளுக்குள்ளே அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. அந்த புதன்கிழமையிலே இந்த பௌர்ணமியும் சேர்ந்திருக்கின்றது. மிகவும் சிறப்பானதாக அம்பாளுக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்மால் முடிந்த பால், இளநீர், பன்னீர் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் இந்த வாழ்விலே ஒவ்வொரு மனிதரும் நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்மோடு கூட வந்து சேரும், அவைதான் நம்மோடு கூட வரும் என்ற தத்துவத்தை எடுத்து கூறியவர் பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகளுடைய குருபூஜை நாள் இன்றைய தினம். பல்வேறு சமய நிறுவனங்களிலே, சங்கங்களிலே இந்த பட்டினத்தாருடைய குருபூஜை சிறப்பாக கொண்டாடப்படுவது போல சாஸ்தாபுரத்திலும் பட்டினத்திரையினுடைய குருபூஜையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது. தத்துவார்த்தங்களை எல்லாம் அழகாக சொல்லியிருப்பார். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமே என்று அழகாக ஒரு 4 வரியிலே வாழ்க்கை தத்துவத்திலே இருக்கின்ற சிறப்புகளை தத்துவார்த்தமாக சொல்லியிருப்பார். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. அகமன்னா வீடு. இந்த வீட்டிலே நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்வு ஆரம்பம், முடிவு இவை எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளேயே அடக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீட்டிலே இது என்னுடைய வீடு என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுவோம். விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. இந்த கண்களாலே கதை பேசுகின்ற மாதர்கள் ஒரு மனிதனுடைய இந்த வாழ்வு முடிந்து விட்டால், அவன் நிறைவதம் அடைந்து விட்டால் அந்தமும் வாழும் அகத்து மட்டே. விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. இந்த பெண்கள் வீதி வரைக்கும் தான் வருவார்கள்.
இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டு. பெற்ற பிள்ளை ஆம்பளை பிள்ளைகள் சுடுகாடு மட்டும்தான் வருவார்கள். நாம் வாங்கி வைத்த வீடு, கார், காணி, பூமி, மாடி வீடு, அடுக்கு மாளிகை, நகை எதுவும் நம்மோட வராது. மனைவி வரமாட்டாள், வீதி வரைக்கும் தான். பிள்ளைகள் வராது, சுடுகாடு வரைக்கும் தான். அப்ப எது நம்மோடு கூட வரும்? பற்றி தொடரும் இடிவினை பாவ புண்ணியமே. நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த புண்ணியங்கள், இதிலே எது அதிகமாக இருக்கிறதோ, பாவம் அதிகமாக இருந்தால் நரகத்துக்கு செல்வார்கள், புண்ணியம் அதிகம் செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற வாழ்க்கை தத்துவத்தை சொன்னவர் பட்டினத்தடிகள். அவருடைய குரு பூஜையிலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.